இவர் பேசவே மாட்டார், இப்போ பேசுகிறாரே அப்படிங்கிற மாதிரி பல பேர் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பேச்சு இருக்கும். மேடை பேச்சாளராக இருந்துட்டுருக்கோம், ஆன்மீக சொற்பொழிவாளராக இருந்துட்டுருக்கோம், அஸ்ட்ராலஜராக இருந்துட்டுருக்கோம், அரசியலில் பேசுகிறவங்க, சப்ஜெக்டிவாக பேசுகிறவங்களுக்கு நிறைய ஒரு களம் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதம். இந்த மாதத்தில் நிறைய பிரயாணங்கள், அலைச்சல்கள் நடக்கும். உங்களுடைய வேலை சம்மந்தமாக இருக்கோ இல்லையோ, மற்றவங்களுடைய வேலை சம்மந்தமாக நீங்கள் நிறையா பிரயாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறையா நல்ல உள்ளங்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. சில நேரம் இரிட்டேஷன் பண்ணுவாள், சில நேரம் கோவப்படுவேல், கொஞ்சம் நேரத்தில் சமாதானமாக வாட்டியே போய் பேசக்கூடியது. எழுத்துப்பூர்வமாக சொத்து வாங்கிறது, இடம் வாங்கிறது, உயிர் எழுதுறது, இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடன் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. எதாக இருந்தாலும் எழுத்தில் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலம் நம்ம பார்த்துட்டோம். சரி இருக்கிறவங்க அகலக்கால் வைக்கலாம். மீடியமாக இருக்குதுன்னு சொல்லும் பொழுது நம்ம நிதானமாக நகரணும். சரி இல்லைன்னு சொல்லும் பொழுது நான் என்ன தெய்வத்தை சொன்னனோ அந்த தெய்வத்தை வழிபடுறது நல்லது.